காஞ்சிபுரத்திலே தொண்டை நாட்டு தலங்களிலே முதன்மை தலமாக விளங்கக்கூடிய காஞ்சி காமாட்சி அம்பாள் ஏலவாரகோழி உடனமர் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் சுவாமி ஆலயத்திலே 20/8/26 முதல் 26/8/26 வரை மகோத்சவத்தை காட்டிலும் மிகவும் முக்கியமான விடக்கூடாத ஒரு உற்சவம் இந்த பவித்ரோத்சவம். பவித்ரோத்சவம் நீங்கள் ஆலயங்களில் எந்த ஆலயங்களில் பார்த்தாலும் பவித்திரத்தை எங்கே சாத்துவா அப்படின்னா சுவாமிக்கு சிரசில் மேலே ஒரு பவித்திரம் சாத்துவாங்க, மற்ற பவித்திரங்கள்லாம் கழுத்தில் சாத்துவாங்க. இது ஏன்னு இதுக்கு முன்னாடி யாராவது யோசிச்சது உண்டான்னு தெரியல. இதுக்கு ஏன் உண்டான இந்த விளக்கத்தை சொல்கிறேன். வாசுகி பவித்திரங்கிற கதை வந்து சிவாகம சேகரம் என்கிற நூலில் இருப்பதாக பவித்திர விதி எனும் மயிலை அண்ணா புஸ்தகத்தினுடைய வாயிலாக நம்ம அறிய முடிகிறது. பவித்ரன் வாசுகி அப்படிங்கிற இரட்டை குழந்தை பாம்பு, அதாவது 2 பாம்புகள், ஒற்றை தாய் வயிற்றில் பிறந்த குழந்தைகள் 2 பாம்புகள். அந்த 2 பாம்பு வந்து சிவனை நோக்கி 150 ஆண்டுகள் தவம் இருந்து சிவனிடம் வரம் வாங்குச்சு. என்ன அப்படின்னா, உங்ககிட்டயே இருக்கணும் அப்படின்னு. சுவாமி கருணாமூர்த்தி ஆச்சே சரின்னு சொல்லி ஒரு பவித்திரங்கிற பாம்பை எடுத்து தலையில் கொண்டையில் சுற்றிண்டாராம். வாசுகிங்கிற பாம்பை தூக்கி கழுத்தில் போட்டுருந்தாராம். சுவாமி கழுத்தில் இருக்க பாம்புக்கு பேர் வாசுகின்னு பேர், தலைக்கு மேலே கொண்டையில் இருக்கக்கூடிய பாம்புக்கு பேர் பவித்ரன்னு பேர். 2 சர்ப்பங்கள் எடுத்து தரிச்சிருந்தார். மேலும் போனஸாக ஒரு பலனை கொடுக்குறார், ஒரு வரத்தை கொடுக்குறார் இந்த சர்ப்பங்களுக்கு. எந்த ஆலயங்களில் பவித்ரோத்சவம் நடைபெறவில்லையோ, யார் அதுக்கு காரணமோ அவங்களுடைய பூஜை பலன் அனைத்தும் உங்கள் 2 பேருக்கு வந்துடும் சொல்லி அவளுக்கு ஒரு போனஸாக ஒரு வரத்தை கொடுக்குறார். அதாவது பவித்ரோத்சவம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது இந்த சுவாமி கொடுத்த வரத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம். தெரிந்து யாரும் தப்பு பண்ண போகிறதில்ல. தெரியாமல் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் இது வந்து தர்ம பூரகமாக அந்த குறைகளை சரி செய்வதாக இந்த பவித்ரோத்சவமானது அமைகிறது. அப்படி பவித்ரோத்சவமானது பண்ணால் எவ்வளோ பலன், பண்ணலைன்னா என்ன மட்டும் தெரிஞ்சுட்டோம், பண்ணால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுதான் முக்கியம்.